பத்திரிக்கை தான் அடிச்சிட்டிங்களே, அதை உங்கள் கையால் நீங்களே கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க. போய் உங்கள் சைடு கல்யாண வேலையெல்லாம் பாருங்க. நானும் ரேவதியும் சேர போகிறத யாராலையும் தடுக்க முடியாது. என்ன சவால் விடுறியா? உண்மையை சொல்கிறேன். மணமேடையில் ரேவதி பக்கத்தில் நான் தான் உட்காருவேன். ரேவதி கழுத்தில் நான் தான் தாலியை கட்டுவேன். இதை நான் சொல்ல, நீங்கள் தான் பத்திரிக்கை அடித்து இதை ஊருக்கே சொல்லியிருக்கீங்க. அதையும் பார்த்துடலாம். பத்திரிக்கையில ஓம் பேர் இருக்கிறதுனால ஏன் முடிவுல எந்த மாற்றமும் இருக்காது. ரேவதிக்கு நான் பார்த்திருக்கிற மாப்பிள்ளையோட தான் கல்யாணம் நடக்கும். நீங்க எல்லாரும் வந்து கல்யாண விருந்த சாப்பிட்டுட்டு போங்க. அத்தை, பத்திரிக்கை வச்சுட்டு போங்க. என்னங்க இவ இப்படி பேசிட்டு போற? மாமா மாமா, ஐயோ மாமா, ஹாப்பி நியூஸ் ஹாப்பி நியூஸ். அப்படி எல்லாம் சந்தோஷமான விஷயம் மாப்ள, சொன்னா நானும் சந்தோஷப்படுவேன்ல. மாமா ரோகிணி, மாமாவை கட்டியா பிடிச்சுக்கோ. நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு அவருக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு தெரியாது. ஏங்க ரொம்ப பில்டப் பண்ணாம என்னன்னு சொல்லுங்க. மாமா, விஷயம் என்னன்னு தெரியுமா? விஷயம் என்னன்னு தெரியுமா? உங்க அப்பா ராஜா சேதுபதி தாத்தா ஊர்ல இருந்து வந்துட்டாரா. அப்படியா மாப்ள? என்ன சொல்றீங்க? எங்க அப்பா வந்துட்டாரா? அவர் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? அவர் உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே. மாமா மாமா மாமா, நீங்க என்ன அவரை பத்தி கேட்க ஆசைப்படுறீங்களோ அது எல்லாத்தையும் அவரை பார்த்து நேராவே கேட்டுருவோம். என்ன மாப்ள புரியாம பேசுறீங்க? நம்ம எப்படி அங்க போக முடியும்? மாமா, உங்களுக்கு தான் மாமா ஒண்ணுமே புரியல. இப்ப நான் ரேவதி கிட்ட விஷயத்த சொல்றேன், கேட்டுக்கங்க. ரேவதி, இங்க வா ரேவதி, ஒரு முக்கியமான விஷயம். என்ன மாமா? நம்ம சேதுபதி தாத்தா ஊர்ல இருந்து வந்துட்டாரா. தாத்தா வந்துட்டாங்களா? நம்ம எப்ப போய் தாத்தாவை பார்க்கணும்? எப்ப போய் பாக்குறதா? இப்ப போய் பாக்குறதா இருந்தா கூட தான் போய் பார்க்கலாம். இப்பவே போய் பார்க்கலாமா? எனக்கு தாத்தாவை பார்க்கணும் போல இருக்கு. நாம எப்படி அங்க போக முடியும்? நாம அங்க போகணும்னு சொன்னாலே உங்க அம்மா ஒத்துக்கப்பட்டாளே. ஏன் மாமா, அத்தை போய் ஐயா கிட்ட பத்திரிகை எல்லாம் வச்சுட்டு வந்திருக்காங்க, அப்புறம் எப்படி விட மாட்டேன்னு சொல்லுவாங்க? பாட்டி அப்பா, இந்த மனுஷன்ப்பா எந்திரிப்பா, எந்திரி. பாட்டி பாக்கண்டி நல்லா இருக்கியா? உன்னை பார்த்து 30 வருஷம் ஆச்சு. எப்படி பாருங்க அப்பா, இவ்வளவு வருஷம் உங்களை பிரிஞ்சு இருந்ததுனால நீங்க என் மேல கோவமா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க பெத்த மனசுப்பா. பிள்ளையோட சந்தோஷத்தை மட்டும் பார்க்குற மனசுக்கு கோவப்பட தெரியாது. அன்னைக்கு ஏதோ சூழ்நிலை உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போயிட்டா. அதுக்காக நான் அவள்கிட்ட கோவப்படலை, கொஞ்சம் வருத்தம்தான். இல்லப்பா, நான் அவளை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே உங்களையும் அம்மாவையும் பார்க்க கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாப்பா. அதனாலதான் என்னால் உங்களை பார்க்க வர முடியல. உங்க மகனா இருந்துக்கிட்டு சத்தியத்தை காப்பாத்தாம என்னால இருக்க முடியுமா? விடுப்பா, அவ ஒண்ணு கெட்டவ கிடையாது. ஒன்னு அவளுக்கு மட்டுமே சொந்தமாக்கிக்கணும்னு ஆசைப்பட்டா. அதுக்காக தான் இப்படிலாம் பண்ணியிருக்கா. ஒரு பொண்ணா அவ ஜெயிச்சுட்டு தான் நினைச்சாலும் ஒரு அப்பாவா நான் தோக்கலப்பா. என் பையன் நல்லா இருக்கணும்னு நான் தள்ளி நின்னுட்டேன், அவ்வளவுதான். இப்ப கூட உங்களை பார்க்கறதுக்கு இங்கே வரக்கூடாதுன்னு தாப்பா சொன்னா. அவளை மீறி தான் நாங்க வந்திருக்கோம். எதுக்காகப்பா நீ அவள்கிட்ட சண்டை போடுற? அவ என்னைக்கும் உன் மனைவியா, இவங்களுக்கு அம்மாவா, உங்க வீட்டுக்கு மகாலட்சுமியா இருக்கா. அவ மேல எதுவும் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவ உன்னை நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கா, என் பேத்திங்களையும் நல்லா வளர்த்துருக்கா. ஒரு குடும்ப தலைவியா அவ ஜெயிச்சிட்டா. அதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆனா உங்களுக்கு நான் பண்ண துரோகம். இது துரோகம் இல்லப்பா, வெறும் பிரிவு தான். காலம் நமக்கு கொடுத்த ஒரு சின்ன இடைவெளி. இதோ இப்ப என் புள்ள என் முன்னாடி வந்து நிக்கிற. இந்த ஒரு நிமிஷம்
30 வருஷ வலியை தொடச்சி எரிஞ்சிருச்சு. எனக்கு உன் மேல எந்த கோபமும் இல்லப்பா. பாப்பா வா. சார் நீங்க எப்படி இந்த வீட்ல? என்ன சார் இங்க இருக்கீங்க? நாங்க வரோன்னு தெரிஞ்சு இங்க வந்தீங்களா? என்னம்மா இப்படி கேட்கிற? அவன் என் பேரன். பேரனா? என்ன தாத்தா சொல்றீங்க? ஆ, ஆ? ஆ, ஆ, அது ஒன்றும் இல்லடா கண்ணு. சின்ன வயசுலேருந்தே அந்த பிள்ளைய ஐயா தான் படிக்க வச்சு ஆளாக்குனாரு. அதனால நாங்கள் ஊர்லேயும் கூட இந்த பிள்ளைய எங்கள் பேரன்னு தான் சொல்லுவோம். எல்லாரும் அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு தாத்தா ஊருக்கு வந்திருக்காருல்ல, அவரை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கு இல்லைங்க? ஆமா ஆமா ஆமா. இவன் என் செல்ல பேரன், ரொம்ப பொறுப்பானவன். அது எப்படி ரேவதி? நீ எங்க போனாலும் உன்னோட எம்டி அங்க வந்துடுறாரு. இது என்ன மாதிரி கனெக்ஷன் தெரியலையே. இப்படி எல்லாரும் ஒண்ணா உட்காந்து குடும்பத்தோட சாப்பிடும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்ல பரமேஸ்வரி? ஆமாங்க. அதே மாதிரி ராசராசா உன் பொண்டாட்டியும் மனசு திருந்தி நம்மளோட ஒன்று சேர்ந்துட்டான்னா அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை. சரி சரி, நல்லா சாப்பிடுங்க. பாடி அடா 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 அடா, என்ன கைப்பக்குவோம், என்ன கைப்பக்குவோம், என்ன ருசி, என்ன ருசி. உங்க கைக்கு ஒரு வளையல் இல்ல, 1 டஜன் வளையல் போட்டா கூட பத்தவே பத்தாது. ரோகிணி, இந்த மாதிரிலாம் சமைக்க நீ எப்பதான் கத்துக்க போற? சாப்பிட்டு முடிச்சதும் போய் வளையல வாங்கிட்டு வந்துடும். வாங்கிட்டு வரேன். கார்த்தி, தாத்தா, இங்க வாயா. நாளைக்கு நடக்க போற கோயில் ஏலத்துல அந்த அம்மன் புடவைய நீ தான் ஏலத்துல எடுக்கணும். அந்த புடவைய தான் ரேவதி நலுங்குக்கு கட்டிக்கணும். என்ன நான் சொல்றது புரியுதா? புரியுது தாத்தா. நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன்.